கைஸ் எதுவுமே அது இருக்கும்போது நமக்கு அது அருமை தெரியறது இல்ல. வாழ்றப்போ உங்க கூட இருக்கிறவங்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளால வெறும் ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். இங்க எவனுமே எப்போதுமே பீஸ்ஃபுல்லா வாழ்றது இல்ல. அதனால உங்க கூட இருக்கிறவங்க அப்பப்போ பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டு. SRM சீரிஸ் எபிசோட் நம்பர் 10. நம்மளோட முழு நோக்கமே எல்லாருமே ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல வாழணும். கைஸ் வாழ்க்கையில நேரம் ரொம்ப முக்கியமானது. உங்க பாடியை ஃபிட்டா வச்சு ஹெல்த்தியா வச்சு அது கொஞ்சம் செலவு பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரி வார்ம் அப்ல கரெக்டா வார்ம் அப் பண்றப்போ உங்களோட சின்ன சின்ன மசில் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு இது மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 18 வயசு ஆகணும் நீங்க வந்து லைசன்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ மறக்காம ஸ்விம்மிங் கத்துக்கோங்க. அது பாடியை ஃபிட்டா வச்சு ரன்னிங் கூட சேர்த்து நீங்க ஸ்விம்மிங் பண்ணா உங்க வெயிட் லாஸ் ஜெர்னி ரொம்பவே சூப்பரா இருக்கும். கெப்பாசிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், உங்களோட எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், உங்க ஸ்டாமினா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது மாதிரி ஸ்விம்மிங் பண்றது மூலியமா உங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல எப்படி தண்ணிக்குள்ள போகாம ரொம்ப நேரம் சர்வே பண்றன்றத பார்க்க போறோம். ஜிம்ல சின்னதா ஒரு லெக் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. அதுல ஜம்ப் ஸ்குவாட் அண்ட் ஸ்குவாட், டெட்லிஃப்ட், லெக் எக்ஸ்டென்ஷன், லென்ச்சஸ் எல்லாமே பண்ணியாச்சு. உங்க அப்பர் பாடி எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு உங்க லெக் மசிலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நேரா ஹாஸ்டலுக்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஐடி கார்டு எடுத்துட்டு யூபி பிளாக்ல லைப்ரரி போயாச்சு. ஸோ இன்னைக்கு டே வந்து பார்க்காம இன்னும் 1 வீக்ல காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்க எந்த காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கீங்க அந்த SRM யாராவது ஜாயின் பண்ணி அவங்க வந்து டேக் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.